நாடாளுமன்ற தேர்தலுக்கு ஆயத்தமாகும் வகையில் தேர்தல் குழுவை இன்று திமுக அறிவித்துள்ளது. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒருங்கிணைப்பு குழு பிரதிநிதியாகவும் மேற்கு மண்டல பிரதிநிதியாகவும் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அரசியல் விமர்சகர்களின் கருத்துக்களை கேட்டிருந்தோம். செய்தியாளர்கள் ராமச்சந்திரன், ரமேஷ் வழங்கிய தகவல்கள் இவை. மக்களவைத் தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் நாடு முழுவதும் அரசியல் கட்சிகள் தேர்தல் பணிகளை முடுக்கிவிட்டுள்ளன. குறிப்பாக தமிழ்நாட்டில் 31 பேர் கொண்ட தேர்தல் குழுவை காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைமை நேற்று நியமித்தது. இந்த சூழலில் தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியான திமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழு, தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு, கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த குழுவை அமைத்து இன்று அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. கனிமொழி MP தலைமையிலான தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவில் TKS இளங்கோவன், அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன், TRB ராஜா, சென்னை மேயர் பிரியா உட்பட 10 பேர் உறுப்பினர்களாக இடம்பெற்றுள்ளனர். தேர்தல் பணிகளை ஒருங்கிணைக்க அமைச்சர் KN நேரு, RS பாரதி, ஏவா வேலு, தங்கம் தென்னரசு, உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் அடங்கிய 5 பேர் கொண்ட ஒருங்கிணைப்பு குழுவை அமைக்க திமுக தலைவர் MK ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த கட்சியின் பொருளாளர் TR பாலு தலைமையில் KN நேரு, பெரியசாமி, பொன்முடி, R ஆசா, திருச்சி சிவா, MRK பன்னீர்செல்வம் ஆகியோர் அடங்கிய குழுவை கட்சியின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் நியமித்துள்ளார். தேர்தல் பணி தொடங்கிவிட்டதாகவும் இந்தியா கூட்டணி வெல்லும் எனவும் முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பிட்டார். இதுகுறித்து அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அப்பாஸ் கூறுகையில், கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே MK ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளராக முன்மொழிந்தார். அந்த அளவிற்கு காங்கிரசுக்கும் திமுகவுக்குமான ஒரு நல்லுறவு நீடிக்கிறது. தனக்கு அருகிலே இருக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சிகளோடு எந்த விதமான பெரிய முரண்பாடுகளும் திமுகவுக்கு இல்லை. பேசி தீர்த்து கொடுக்கிற அளவிற்கு தான் முரண்பாடுகள் இருக்கிறதே தவிர ஒரு பிளவுக்கான முரண்பாடு என்று எதுவுமே இல்லை. அதனால் கண்ணு கட்டிய தூரம் வரை திமுகவிற்கு ஒரு வெற்றி வாய்ப்பு கணிசமாக இருக்கிறது. இதனிடையே நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவின் மேற்கு மண்டல பிரதிநிதியாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் செயல்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்கும் கூடுதல் தகவல். மேற்கு மண்டலத்திற்கு அமைச்சர் உதயநிதி ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். குறிப்பாக அதிமுகவுக்கு செல்வாக்காக இருக்கக்கூடிய மேற்கு மண்டலத்தில் வரும் ஞாயிற்றுக்கிழமை திமுகவின் இளைஞரணி மாநாடு நடைபெற உள்ளது. இந்த நிலையில் மேற்கு மண்டல ஒருங்கிணைப்பாளராக அமைச்சர் உதயநிதியை நியமிக்கப்பட்டுள்ளது. திமுக அங்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதாக பார்க்கப்படுகிறது. கல்பனா. நன்றி ராமச்சந்திரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.